சரத்குமாரோட மிக நீண்ட நாட்கள் நல்லா பழகியதுக்கப்புறம் திருமணம் பண்ணீங்க. எந்த காலகட்டத்தில் மொழி படத்தில் வர மாதிரி இந்த பெல் அடிச்சுது? பெல்லா? என் மதர் வந்து நான் என்ன சாய்ஸ் என் லைஃப்ல எடுத்திருந்தாலும் அவங்க எப்பவுமே எகென்ஸ்டா இருந்திருக்காங்க. அவங்க எகென்ஸ்டா இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நான் சில தவறுகள் பண்றேன். அதெல்லாம் லைஃபோட பாடம் எனக்கு. ஆனா சரத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் எங்க அம்மா வந்து நீ சரத்குமாரை கல்யாணம் பண்ணுன்னு சொன்ன முதல் நபர். உங்களுடைய லைஃப் வந்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கை அப்படின்றது அப்படி இல்லை. நான் சமுதாயத்தில் எக்கச்சக்கமான பிரேக்கேஜஸ் பார்க்குறீங்க. பேசிக்காக என்ன ரீசன் அப்படின்றது உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ? ராதிகாவுடைய ப்ளஸ் பாயிண்ட் அது, மைனஸ் பாயிண்ட் அது. எல்லாமே ப்ளஸ் மைனஸ் எல்லாம் ஒன்று தான். ஃபஸ்ட்டு உண்மையை பேசக்கூடாது. இப்போ வந்துட்டு இருக்க நட்சத்திரங்களோடு நடிக்கும்போது சின்ன சின்ன திருத்தங்கள் உங்கள் மனசில் தோணும். இதை இந்த மாதிரி பண்ணி தான் நல்லா இருக்கலாம்னு சொல்லிடுவேன். சொல்லுவீங்களா? ஆமாம், சொல்லுவேன். சொல்லியாச்சு சொல்லியாச்சு இதெல்லாம் சொல்லியாச்சு. அப்போ என்னதான் மேம் சொல்றது? இதுக்கு மேல நம்ம ஒன்னும் சொல்ல வேணாம். நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு? கரெக்ட் தானே? GT Holidays, South India's #1 travel brand. Chai with Chitra. சரத்குமாரோட மிக நீண்ட நாட்கள் நல்லா பழகியதுக்கப்புறம் திருமணம் பண்ணீங்க. எந்த காலகட்டத்தில் மொழி படத்தில் வர மாதிரி இந்த பெல் அடிச்சுது? பெல்லா? பெல்லெல்லாம் அடிக்கலை. எனக்கு சைரன் தான் அடிச்சிருக்கோம். இல்லை இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. ஐ ஆல்சோ டோன்ட் நோ. அப்போ நான் சரத், அரவிந்த் சுவாமி நாங்கள்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இந்த கார்கிலோட ஃபண்டுக்காக நாங்கள் பெரிய நட்சத்திர விழா, கிரிக்கெட் விழாலாம் அதில் நாங்கள் ஆர்கனைஸ், பட் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. அப்போ அவருக்கு பர்சனல் லைஃப்பில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும்போது நான் தான் அவருக்கு அட்வைசர், நானும் அரவிந்த் சுவாமியும். ஸோ எல்லாம் முடித்து வேலையெல்லாம் முடித்து 6 மணிக்கு மேலே நாங்கள் எல்லோரும் உட்காந்துட்டு பேசிக்கிட்டு அவங்கவுங்க பிரச்சனையை பேசி நாம் வந்து அது கன்சோல் பண்ணிக்கிட்டு, இல்லை அது இப்படி பார்த்தீங்கன்னா ஓகே, அப்படி பார்த்தீங்கன்னா இப்படி தான் நான் இருந்தேன். எப்போ இது மாறிச்சுன்னா எங்கேயோ ஒரு காலகட்டத்தில், ஐ திங்க் மச் லேட்டர், வை கான் வி கெட் மேரிட் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் ஆரம்பிச்சுது. ஆனால் இதில் ஒன்று சொல்லணும், என் மதர் வந்து நான் என்ன சாய்ஸ் என் லைஃப்பில் எடுத்திருந்தாலும் அவங்க எப்போவுமே எகென்ஸ்டாக இருந்திருக்காங்க. அவங்க எகென்ஸ்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நான் சில தவறுகள் பண்ணுறேன். அதெல்லாம் லைஃபோட பாடம் எனக்கு. ஆனால் சரத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் அம்மா வந்து நீ சரத்குமாரை கல்யாணம் பண்ணுன்னு சொன்ன முதல் நபர் வந்து மாமியார் மெச்சிய மருமகனா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஷி ஃபெல்ட், அவங்க நினச்சாங்க இதுதான் உனக்கு கரெக்ட். உனக்கு ஒரு மேன் ஹூ வில் உன்னை ரெஸ்பெக்ட் பண்ணுவார், அதே சமயத்தில் நீயும் அவரை ரெஸ்பெக்ட் பண்ணுவேன். நான் ரெஸ்பெக்ட் பண்ணலைன்னா அந்த ஈக்குவேஷனே மாறிடும். ஏன்னா யூனிக் குவாலிட்டி ஆஃப் சரத். சினிமாவில் நிறைய பேருக்கு அவரை நிறைய விதமாக தெரியும். தே நோ இஸ் அ வெரி ஒரு ரொம்ப ஜெனரஸ் பர்சன், ஹெல்ப்ஃபுல் நேச்சர். எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச குவாலிட்டி வந்து அவருடைய த ஹார்ட் வந்து மைண்டை ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓவர்டேக் பண்ணும். யாராவது என்ன சொல்கிறதுக்குள்ளே ஹில் ஃபீல் சாரி. அண்ட் ஹீஸ் ஒரு நல்ல ஃபாதர், வெரி குட் ஃபாதர். நான் சொல்லுவேன், ஹஸ்பண்ட் மார்க் போட சொன்னீங்கன்னா நான் போட மாட்டேன் ஜாஸ்தி, ஃபாதர்னா தான் 100 மார்க் போடுவேன். அருமை. ஸோ ஐ திங்க் ஹீஸ் அ வண்டர்ஃபுல் ஃபாதர். அதுதான் அவர் மதர் மேலே ஒரு மனிதனை நம்ம ஜட்ஜ் பண்ணோன்னா அவங்க எப்படி அவங்க தாயார் பெற்றவங்க கிட்ட, சகோதரி கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்களோ அதுதான் ஒரு ஹியூமன் குவாலிட்டி கூட பேஸ். அதை பார்த்தாலே யூ வில் நோ இவர் வந்து அப்படி. அதுவும் அவர் பிள்ளைங்க மேலே அவர் வச்சுருக்கிற அன்பும், அதுக்கப்புறம் நான் வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் என் மேலேயும் ரேயான் மேலே வச்சுருந்த அன்பும், இன்றைக்கி ராகுல், ஃபஸ்ட்டு பசங்க தான் அவருக்கு. அண்டு அந்த மாதிரியெல்லாம் இனிமேல் ஐ டோன்ட் திங்க் ஐ ஹவ் சீன் பீப்புள் லைக் தட். ஒரு லயன் ஹார்ட் தான் அவர்.
அவர்கிட்ட ஒரு இன்னொரு குவாலிட்டி என்ன, நான் ஏதாவது சொன்னேன்னா கேட்க மாட்டார். நல்ல விஷயம். ஸோ நான் ஏதாவது சொன்னேன்னு வச்சுக்கோங்க, கேட்க மாட்டேன். அது அது ஏன் பண்ணணும்னா அப்படியே இருப்பார், காதலை வாங்காத மாதிரி. ஸோ அது ரொம்ப வருஷமாக பார்த்து அதில் பாதிச்சு, அதோட பாதிப்பு நானும் ரிஃப்ளெக்ட் பண்ணணும்ல, அது எம்எல்ஏயும் ரிஃப்ளெக்ட் ஆகும்ல. அதுக்கப்புறம் இது வேறு விதமாக எப்படி நானே புரிஞ்சுக்கிட்டு இதை வேறு விதமாக எப்படி டீல் பண்ணணும்னு இன்னும் கற்றுக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான் சொல்ல முடியும். அவர் ப்ரப்போஸ் பண்ணும்போது உங்களுக்கும் அந்த மைண்ட் இருந்தது அவரை? இல்லை, அப்புறம் நான் கிண்டலான்னு கேட்டேன் அவரை, கல்யாணம் பண்ணா வாட் ஐ யூ ஜோக்கிங் அப்படின்னு. டோன்ட் டாக் லைக் தட். ஆக்சுவல் வேர்ட் சொல்ல முடியாது, சொன்னேன். எப்போ அது மாறிச்சு? ஓவர் டைம். ஆக்சுவலி அவர் வந்து அப்போ வண்டர்ஃபுல் கோஸ்டர், என் கூட நடிக்க போகுது. ரொம்ப 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 கன்சிட்ரேட். அடுத்தவங்களோட கஷ்டம் வந்து டக்குன்னு இல்லை அவங்களுக்கு இப்படி அப்படி இப்படி எல்லாமே ஹி இஸ் வெரி ஜென்யூனாக கேர் பண்ணக்கூடிய ஒரு மனிதர். அது நான் மட்டும் இல்லை, எல்லாருக்கிட்டையும், எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர், எல்லா டைரக்டர், எல்லாரும். கதாநாயகி இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல், அவ்வளோதான். ராதிகாவுடைய பர்சனல் லைஃபு, காதல், திருமணம் எல்லாமே ஒரு ஓப்பன் புக்காக வச்சுருக்கீங்க. இந்த குணம் உங்கள் அப்பாக்கிட்டேருந்து வந்ததா, இல்லை வாழ்க்கை அப்படின்றது ஒரு திறந்த புத்தகமாக இருக்கணும்னு நீங்களாக முடிவு பண்ணீங்களா? நான் இந்த புக்கு பற்றியெல்லாம் நான் நினைக்கவே இல்லைங்க. எல்லா காலகட்டத்திலையும் உட்கார்ந்து அனலைஸ் பண்ணி, அனலைஸ்னால் நான் தப்புன்னு சொல்கிறதுக்கு ஐ வில் பி த ஃபர்ஸ்ட் பர்சன். நான் பண்ணாத தப்புக்கு வந்து நான் வந்து எதுக்காக ஐ ஷுட் ஃபீல் பேட்? இது வந்து அந்த ஏஜில் நான் கற்றுக்கிட்டது வந்து யாராக இருந்தாலும் இந்த ஸ்பேஸுக்குள்ளே நான் சந்தோஷமாக இல்லை என்றால் அந்த ஸ்பேஸை விட்டு ஒதுங்கிறது தான் பெட்டர். இது வந்து என்னை மட்டும் பாதிக்காது, குழந்தைய பாதிக்கும், என் ஃபேமிலியை பாதிக்கும், என்னை சுற்றி இருக்கிறவங்கள பாதிக்கும். இன்னும் அந்த யூ ஆர் த டைரக்டர் ஆஃப் யோர் ஃபில்ம். ஸோ அந்த சாய்ஸ் நான் எடுத்துக்குவேன். அது எங்கள் அப்பா கிட்ட வந்திருக்குன்னு சொன்னால் ஓகே, குட், எங்கேயோ இன்ஸ்டிங்க்டிவாக இருந்திருக்கலாம். பட் ஐ ஆல்வேஸ் மேட் மை சாய்ஸ். உங்களுடைய லைஃப் வந்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. அப்படி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கை அப்படின்றது அப்படி இல்லை. நான் சமுதாயத்தில் எக்கச்சக்கமான பிரேக்கேஜஸ் பார்க்குறீங்க. பேசிக்காக என்ன ரீசன் அப்படின்றது உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ? எல்லாருக்கும் நோ அப்படிங்கிற ஒரு வார்த்தை கெட்ட வார்த்தை ஆகிப்போச்சு. கேன் ஐ டூ திஸ்? நோ அப்படின்னா அது ஒஃபென்சிவாக எடுத்துக்கிறாங்க. இட்ஸ் நாட் அ பேட் வேர்ட், இட்ஸ் அ கிவ் அண்ட் டேக். அந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் இப்போ சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் கூட சொன்னேன், நாங்கள் பெண்களை வளர்த்த மாதிரி ஆண்களையும் இந்த பெண்களோட எப்படி வாழ்கிறதுன்னு நாங்கள் கற்றுக் கொடுக்கல. இட்ஸ் அ ட்ரூ. இந்த மாதிரி இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பெண்கள் வேறு மாதிரி, தே ஆர் எம்பவர்ட். வேலைக்கு போகிறாங்க, ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இஸ் மேஜர். அது போக அவங்களுக்குன்னு ஒரு மைண்ட் இருக்குது, அவங்களுக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்குன்னு வாழ்க்கை இப்படி இருக்கணும்னு ஒரு மைண்ட் செட் இருக்குது. அப்படி இருக்கிற பெண்கள்கிட்ட ஆண்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது நாங்கள் சொல்லிக் கொடுக்கல. ஒரு பெரிய ஒரு ஜெனரேஷனுக்கே நம்ம சொல்லிக் கொடுக்கல. நம்ம அம்மா எல்லாம் எப்படி வளர்ப்பாங்க பையனை, டே நீ தாண்டா கரெக்டு, உன்ன மாதிரி இல்லைடா அப்படின்னு சொன்னால், நான் வாட்டெவர் அவர் சொல்கிறதெல்லாம் வேத வாக்காயிடுமே பொண்ணுக்கிட்ட. அந்த பருப்பு அங்கே வேகாது இல்லை, அவ்வளோதான். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் அங்கே போயிடுது. ஆணும் புரிந்து கொள்ள வேண்டும், பெண்ணும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்றை உடைக்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு 10 வாட்டி யோசிக்கணும். அது உடைக்காமல் பார்த்துக்கிறது 2 பேரோட கடமை. அதில் ஒரு சின்ன விரிசல் வந்தால் கூட அதை சரி செய்ய கற்றுக்கணும். விரிசலை வந்து அதை உடைக்கிற அளவுக்கு கொண்டு போகிற அளவுக்கு, அன்லஸ் அதுக்கான சில காரணங்கள் இருந்தால். ராதிகாவுடைய ப்ளஸ் பாயிண்ட் அது, மைனஸ் பாயிண்ட் எல்லாமே ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாம் ஒன்று தான். ஃபஸ்ட்டு உண்மையை பேசக்கூடாது, உண்மை பேசுகிறதும் ப்ளஸ்ஸு, உண்மையை பேசினாலும் மைனஸ்ஸு. பட் தட் இஸ் மீ. நான் யாருக்காகவும் என்னை நான் மாற்றிக்க மாட்டேன். என் உண்மையை பிடிக்கலன்னா அது உங்க இஷ்டம். நான் உண்மையை தான் சொன்னேன். நான் யாரை பற்றியும் நான் புறம் பேசியோ இல்லை, மூஞ்சிக்கே சொல்லுவேன், ஏங்க இப்படி நடிக்கிறீங்க, நல்லாவே இல்லைம்ப. படம் பார்த்து நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு தானே சொல்லுவேன். நான் வெளியே வந்து சொன்னேன், ஐயோ என்ன சார் சரியான கடி சார் படம்ப. என் வீட்டுக்காரர் என்னை அப்படியே தள்ளுவார், ஒன்றும் சொல்லாத ராதிகா நல்லா இல்லை. அப்போ அவர் கரெக்ட் பண்ணிப்பார் இல்லை. ஐ எம் ட்ரைங், பட் மேபி அது கொஞ்சம் பாலிஷ்டாக சொல்லலாம். ராதிகா ஒரு ஸ்ட்ராங் லேடி.
அப்படிப்பட்ட ஸ்ட்ராங் லேடியே நொறுங்கி போகிற மாதிரி சம்பவம் நடந்திருக்கா? லைஃப்பில் எல்லாமே நடக்குங்க. இப்படியே தான் லைஃப் போகாது. என்ன பிளேன் ஏறினா கூட இறங்கி தானே ஆகணும். ஸோ இட்ஸ் சேம் திங் இன் லைஃப். எது வேணாலும் நடக்கும். அது நடக்கும் போது எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறோமோ அதுதான் இஸ் த ஹியூமன் ஸ்ட்ரென்த். அதை எப்படி நான் தாங்கிட்டு அதை எப்படி நான் வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கிறேனோ. நான் எப்போ சொல்ல, நமக்கு எதுவும் கிடைக்கலன்னா அது நம்மளை தாண்டி போச்சுன்னா அதை தாண்டி விட்டுடணும் நம்ம. இட்ஸ் ஓகே, இட்ஸ் நாட் ஃபார் மீ அப்படின்னு நம்ம நினைக்கிற ஒரு மனசு நமக்கு ஃபஸ்ட்டு நம்ம தயார் பண்ணிக்கணும். நமக்கு இதை எங்கள் அம்மா எப்போ சொல்லுவாங்க, தட்ஸ் சம்திங் பிகர் ஃபார் யூ அப்படிம்பாங்க. அவங்க இறக்குறதுக்கு முன்னாடி சொன்னவனு, உனக்கு இது என்ன, இதை விட பெரிய பேர் வரும்னு. நான் சொல்ல, அம்மா என் வயசு என்ன, இனிமேல் நான் போய் என்ன ரஜினிகாந்த் கூட டூயட்டாக பாட போகிறேன்னு. ஆனால் தாய்க்கிழவிங்கிற ஒரு வித்தியாசமான படம், வித்தியாசமான கதாபாத்திரம், ஒரு நல்ல டைரக்டர் அதை எடுக்கக்கூடிய ஒரு தருணம் வந்துச்சே. எவ்வளோ ஹீரோயின்ஸ்க்கு அதுக்கு வரும், ஐ மீன் அந்த லக்கு வரும். ஐ எம் ஸோ ஹாப்பி. அதுக்கு ஐ எம் கிரேட்ஃபுல். நீங்கள் உங்கள் லைஃப்பில் எடுத்த முடிவுகள்லேயே மிகச்சரியான முடிவு அப்படின்னு நினைக்கிறது எதை? நடிக்க கற்றுக்கிட்டது. அப்படியா? ஆமாம். என்னுடைய கிராஃப்டை, என்னுடைய தொழிலை சிறப்பாக செய்ய, அதாவது இதை நான் செஞ்சால் இன்றைக்கி இந்த 100% என்னுடைய பெஸ்ட்டை நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு நான் எடுத்தேன் பாருங்கள் ஒரு முடிவு. ஐ திங்க் தட் இஸ் த பெஸ்ட் டிசிஷன். அது வெறும் நடிப்புக்கு மட்டும் இல்லை, வாழ்க்கையில் எல்லா விஷயத்துலையும் ஐ எம் கிவிங் மை பெஸ்ட் டு திஸ். அது வந்துட்டாலே ஐ திங்க் லைஃப் இஸ் எவ்ரிதிங் வில் ஃபால் இன் பிளேஸ். உங்கள் கோஸ்டாரில் சிவகுமார் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கார், அண்ணா. எங்கே அப்படி ஒரு பாண்ட் அவரோட உங்களுக்கு? அவர் கூட நிறைய படங்கள், அப்புறம் டெலிவிஷனில் நிறைய நேரம். ஏன்னா டெலிவிஷன் கண்டினியூஸாக அவர் கூட தான் நடித்தேன். அவர் கூட எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அவர் பேசுகிறது, அவருக்கு ஞாபக சக்தி. அப்புறம் எனக்கு ஒரு நாள் வருவார் சிவாஜி சார் டைலாக் ஒரு பேப்பரில் கொண்டு வந்து, இது ஃபுல்லாக படித்து நாளைக்கு சொன்னேன்னா நீ நல்ல நடிகை என்பார். அப்போ மேலே கட்டு படிச்சுக்கிட்டு போய் அடுத்த நாள் ஒப்பிச்சு, போதுமா என்ன நல்ல நடிகர் போதும் என்ன, இவ்வளோ தான் பரிச்சை, இதுக்கு மேலெல்லாம் எழுத முடியாது. அந்த மாதிரி அப்படி நிறைய அந்த டைமில் எனக்கு நடந்த நிறைய சம்பவங்கள் ஏதாவது ஒன்று இருக்கும். அவர் எப்போவுமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பார், ரொம்ப சப்போர்ட்டிவ். நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட் ஆளாக வந்து நிற்கிறவர் சிவகுமாரன். அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியோட நல்ல அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆகிடுச்சு. ஐ எம் ஆல்வேஸ் அ வெரி ஃப்ரெண்ட்லி. உங்களுக்கு தெரியும், அந்த காலத்துல தான் ஐ எம் பீன் த சேம். ஐ எம் ஃப்ரெண்ட்லி, எல்லாருக்கூடயும் ஃப்ரெண்டாக இருப்பேன். ஐ எம் வெரி சப்போர்ட்டிவ். அதான் நான் சொன்ன, இந்த ஈகோ அப்படிங்கிற ஒரு வேர்டு மட்டும் எடுத்துட்டிங்கன்னா எவ்ரிதிங் லைஃப் ரொம்ப சிம்பிள். நான் இதுக்கு பேசணும், நான் பெரிய சீனியர் நடிகை, இது என்ன சீனியர் ஜூனியர் எல்லாம், இதெல்லாம் நம்ம அந்த இடத்துல நல்லா நடிக்கிறோமா இல்லையாங்கிறது தான் முக்கியம். நான் எல்லாருக்கூடையும் சரளமாக ஜாலியாக பேசிக்கிட்டு அவங்களுடைய ஜென்சி லாங்குவேஜ் எல்லாம் கற்றுக்கிட்டு இட்ஸ் அ கிரேட் லேர்னிங். எவ்ரிதிங் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த ஒவ்வொரு நாளும் ஃபுல்லாக வாழணும். ஸோ ஐ திங்க் அதிலிருந்து வந்தது தட் நேச்சர் ஆஃப் பீங் ஹாப்பி, நேச்சர் ஆஃப் மேக்கிங் அதர்ஸ் ஹாப்பி. இப்போ வந்துட்டு இருக்க நட்சத்திரங்களோட நடிக்கும்போது சின்ன சின்ன திருத்தங்கள் உங்கள் மனசில் தோணும், இதை இந்த மாதிரி பண்ணி தான் நல்லா இருக்கலாம்னு சொல்லிவிடுவேன். சொல்லுவீங்களா? ஆமாம் சொல்லுவேன். எப்படி அதெல்லாம் ரெசிப்ரிகேட் பண்ணுறாங்க அவங்க? கேட்டுக்கிறாங்க. நான் ரொம்ப ரூடாக சொல்ல மாட்டேன், நல்லபடியாக சொல்லுவேன். சிவகுமார் அண்ணா அப்படி கிடையாதுல்ல, இந்த பாருடா நீ என்ன பண்ணுற, இந்த டைலாக்கை வந்து அதை வந்து அப்படியே நீ சொன்னாலும் அண்ணா விட்டுடுங்க அண்ணா அப்படிம்பேன். அவர்கிட்ட அவர் சொல்கிற விதம் வேறு, நான் வந்து சொல்லணும் ஐ திங்க் இது கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம், ஐ திங்க் ஐ எம் நாட் ஃபீலிங் த பல்ஸ் ஆஃப் த சீன் அப்படின்னு சொன்னால் புரிஞ்சுக்கிட்டு பண்ணுறாங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் தே வெரி வெரி ஸ்மார்ட். ஏன்னா எல்லாத்துக்குமே தயாராகி அவங்க சினிமாவுக்கு வந்திருக்காங்க. தோல்வி எல்லாம் நிறைய பார்த்துட்டு அந்த வெற்றி அப்படியே பிடிச்சிக்கிறாங்க, நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு விடவே யாரையும் கிட்ட விடாமல் செயல்படணுங்கிற மைண்ட் ப்ராசஸ்க்கு அவங்க வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு எது சொன்னாலும் அப்படி ஒரு ஸ்பஞ்ச் மாதிரி ஏற்றுக்கிறாங்க. யார் யாரெல்லாம் ரொம்ப ப்ராமிசிங்காக தெரியுறாங்க உங்களுக்கு இதில்? எல்லாருமே, எவ்ரிபடி. இப்போ லேட்டஸ்ட்டாக யார்கிட்ட ஒர்க் பண்ணேன், பிரதீபா. இட்ஸ் வெரி குட், இட்ஸ் அ குட் ரைட்டர், ஹீ இஸ் அ குட் ஸ்கிரிப்ட் ரைட்டர். நானே கேட்டேன், எதுக்கு ஏன் நடிக்கிறேன், யுவர் ஸ்ட்ரென்த் இஸ் ஆக்டிங். எனக்கு நடிக்கணும்னா அசம் மேடம் அப்படிமாரி. இட்ஸ் அ வெரி ஸ்வீட் பாய். அதே நல்லா பாஸ் ஆகிட்டா. இவர் விக்னேஷ் ராஜா, ஆல் வெரி ஸ்மார்ட். எனக்கு குமாரவேல் ரொம்ப பிடிக்கும்.
ஐ லைக் ஆல் திஸ் டிஃப்ரெண்ட் டைரக்டர்ஸ் ஆல்சோ அண்ட் த மெயின் ஸ்ட்ரீம் நான் அவ்வளோ எனக்கு இந்த ஆக்ஷன் ஓரியன்ட் படம்லாம் எனக்கு அவ்வளோ பிடிக்காது. பட் ஏதோ லாரன்ஸ் மாஸ்டர் வந்தாங்க, அவங்க ஏதோ வேஷம் வந்து அவருக்கு அது பெண் வேடம் போட்டாங்க, எனக்கு தெரியாது. அப்புறம் படம் கூப்பிட்டாரு, காஞ்சனா படம் பார்க்கணுன்னு என்னை கூப்பிட்டாரு. நான் படத்துக்கு போய் படம் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அது ஒரு பேய் படம்னா பயம், பட் அது கொஞ்சம் காமெடியாக சொன்னனால கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே பார்த்தேன். அப்புறம் சரத் அப்படியே ஷாக் ஆயிட்டேன், மாமா. உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா நடிகர்ட்டையும் ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் அதிகமான படங்கள் நடித்த ரஜினி, சிரஞ்சீவி, இல்லை முக்கியமான 2 படங்கள் நடித்த கமல்ஹாசன், இவங்ககிட்டேருந்து கற்றுக்கிட்ட பாடம் அப்படின்னா எதை சொல்லலாம்? ஓகே, வரிசைப்பட்டு சொல்லலாம். ஒரு காலகட்டத்தில் நடிகைகளுக்கு வந்து ஒரு அரண் தேவைப்பட்டது அப்படின்னு நீங்கள் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தது பார்த்தேன். இன்றைக்கும் அந்த சூழ்நிலை இருக்குன்னு நினைக்கிறீங்க? இயல்பான ராதிகாவை அதில் பார்க்கவே முடியல. அப்படி நடிக்க வந்திருக்கேன் சித்ரா, நடிக்க வந்திருக்கோம் நாங்கள். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.